ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்னென்னா, எங்கள் வீட்டில் பொங்கல் நாங்கள் ரெடி பண்ணுறோம். அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பொங்கல் சூப்பராக இருக்கும், செட்டிநாடு ஸ்பெஷல். நல்லாயிருக்கும் இந்த பொங்கல். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன அளவுனா, 1 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் பருப்பு, சிறு பருப்பு, பாசி பருப்பு ஊற வச்சுக்கோங்க. ஒரு 2 ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு, அதுக்கு 1.5 டம்ளர் வந்து 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். 1.5 டம்ளருக்கு தண்ணியோட அளவு வந்து 1க்கு 3 டம்ளர் அப்படின்ற கணக்கில் மொத்தம் நான் 5 டம்ளர் ஊற்றிருக்கேன் தண்ணி. அப்போ தான் பொங்கல் நல்லா குழைவாக வரும். உப்பு போட்டுட்டு குக்கரில் வந்து அரிசியும் பருப்பும் ஊற வச்சுருக்கீங்களா, அதை போட்டுருங்க. உப்பு போட்டுருங்க, தண்ணி ஊற்றிடுங்க, பெருங்காயத்தூள், ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு ஒரு கலக்கிட்டு குக்கரை மூடி வச்சுருங்க. ஓகேவா? மூடி வச்சு ஃபஸ்ட்டு ஒரு விசில் விட்டுருங்க. விசில் விட்டு சிம்மில் வச்சு கரெக்டாக 15 மினிட்ஸ் இல்லைன்னா 20 மினிட்ஸ் வச்சு ஒரு கலக்கிட்டு உப்பு மட்டும் பார்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு குக்கரை மூட்டிட்டு வெயிட் போட்டுட்டு ஒரு விசில் விட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு 15 மினிட்ஸ் இல்லை 20 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஒரு 20 மினிட்ஸ் கூட வச்சுக்கோங்க. ப்ரெஷர் இறங்கினோடனே அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆயில், உங்களுக்கு என்ன யூஸ் பண்ணுறீங்களோ யூஸ் பண்ணுங்கள். நான் ரீஃபண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு பொங்கல் பார்த்தீங்களா எவ்வளோ இதுவாக வெந்திருக்கு, நல்லா குழைவாக வெந்திருக்கு பார்த்தீங்களா. பொங்கல்னால் இப்படி தான் இருக்கணும், குழைவாக. ஆயில் ஊற்றிட்டு அதுக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பச்சை கருவேப்பிலை கழுவி அந்த பொங்கலில் மேலே போட்டுருங்க. எண்ணெயில் போட வேண்டாம், நம்ம அந்த எண்ணெய் தாளித்து அதில் ஊற்றுவோம்ல, அது ஊற்றும் போதே அதுவே நல்லாயிருக்கும், ஸ்மெல் செம்மையாக இருக்கும். நான் எங்கள் வீட்டில் எப்படி நாங்கள் பொங்கல் செய்கிறோன்றது தான் உங்ககிட்ட காட்டுறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே அளவில் நீங்கள் செய்யுங்க. இந்த அளவு வந்து 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். ஆயில் நல்லா சூடாயிட்ட பிறகு மிளகு வந்து நீங்கள் முழுசாகவும் போட்டுக்கலாம், இல்லை ஒன்றும் பாதியமாக நீங்கள் உடச்சி கூட போட்டுக்கலாம். மிளகு போட்டுக்கோங்க. மிளகு போட்டுட்டு சீரகம், கம்பல்சரி சீரகம். பொங்கல் எப்பயுமே செரிமானம் லேட்டாக தான் ஆகும், அதனால் நீங்கள் சீரகம் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க. சீரகம் தாளித்த பிறகு நல்லா பொரிய விட்டுருங்க. எப்படி பொரியுது பார்த்தீங்களா, தகன்னு பொரியுது பாருங்கள். பொரிச்ச பிறகு இஞ்சியை வந்து தோல் சீவி நல்லா துருவி வச்சு அதில் போட்டுருங்க. நசுக்குனா கூட வாயில் வந்து படும், அது பசங்க சாப்பிடாதுங்க. எங்கள் வீட்டில் 2 குட்டீஸ் இருக்கிறதால தான் நான் அதுக்கேற்ற மாதிரி சமைப்பேன். நான் நல்லா துருவி போட்டுட்டிங்கன்னா அது தெரியவே தெரியாது. முந்திரி பருப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் இது பண்ணுங்கள். முந்திரி பருப்பு பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. எப்படி இதுவாக இருக்குது பார்த்தீங்களா. நல்லா பொன்னிறமாக ஆன பிறகு அது வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் இது பண்ணிக்கிட்டே இருங்க. இஞ்சி வந்து நீங்கள் நசுக்கி போடாதீங்க, துருவி போடுங்க. தோலை சீவிட்டு துருவி போடுங்க. அப்போ தான் வந்து தெரியாது பொங்கலில். அதை அப்படியே கொண்டு போய் பொங்கலில் ஊற்றிடுங்க. பொங்கல் தலை மேலே கொண்டு போய் ஊற்றுங்க. ஊற்றினோடனே எப்படி தகன்னு இருக்குது பார்த்தீங்களா. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்கும். எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. போட்டுட்டு நல்லா கலருங்க. நல்லா ஃபுல்லாக எல்லா இடமும் நல்லா கலரி விடுங்க. நல்லா கலரி விட்டிங்கன்னா அந்த ஆயில் கரெக்டாக அந்த பொங்கலில் கரெக்டாக இதுவாகிடும். ரெண்டும் அப்படியே சூப்பராக சேர்ந்துடும், செம்மையாக இருக்கும். இதுக்கு வந்து சட்னி, சாம்பார், வடை வச்சு சாப்பிட்டோன்னா இதை விட சூப்பரான இது கிடையாது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு.
எவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நம்ம இந்த அளவு தண்ணி ஊற்றினா தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். கடைசியாக ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு குக்கரை ஒரு 2 செகண்ட்ஸ் அப்படி மூடி வைங்க. அப்படி நெய்யில் செம்மையாக நல்ல மணமணக்கும். பொங்கல் ரெடி. ஓகே, பாய்.